வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஒரு பொண்ணு வந்துட்டு ஜேக் கில்லன்ஹாலுக்கு வந்து ஒரு வீடியோ போடு அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ண காரணத்தினால அவளுக்காக தேடி ஒரு லிஸ்ட்டு கொண்டு வந்திருக்கேன். நான் நிறையா படம் பார்த்துருக்கேன், பட் ஸ்டில் வந்து இவருக்கு ஒரு லிஸ்ட்டு போடணும் அப்படின்னு எனக்கு தோணுனதே கிடையாது. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க குடும்பமே வந்துட்டு ஒரு சினிமா ஃபேமிலிங்க. அம்மா வந்துட்டு ஸ்க்ரீன் ரைட்டரு, அப்பா வந்துட்டு பெரிய டேரக்டரு, அப்புறம் இவருடைய சிஸ்டரும் வந்துட்டு ஒரு பெரிய அளவில் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பயங்கரமான சினிமா எக்ஸ்போஜர் இருக்க ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு பிறந்த நம்ம ஜேக் கில்லன்ஹாலுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சான்ஸ் கொடுத்தது இவங்க அப்பா தாங்க. அவர் வந்துட்டு 13 வயசாக இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு படத்தில் கேஸ்டிங் பண்ணியிருப்பார் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. அதை தொடர்ந்து ஒரு இன்னொரு படத்தில் எதுலேயே ஒன்று பண்ணியிருப்பாருன்னு வச்சுங்களேன். பட் வளர்ந்ததுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இவருடைய டேலண்ட்டை வச்சு தான் அவர் வளர்ந்து வந்தாருங்க. நெப்போட்டிசம்னால இவருடைய ஸ்டார்டிங் கெரியரில் மட்டும்தான் இவர் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிச்சே தவிர, அதை தொடர்ந்து முழுக்க இவருடைய ஆக்டிங்னாலையும் டேலண்ட்னாலையும் தான் இவர் வளர்ந்து வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்டேருந்து நம்ம கிரெடிட்ஸ் திடக்கூடாது. உண்மையான ஆக்டர் இவர். நல்ல அவார்ட்ஸும் வாங்கியிருக்காருங்க. சேனல் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்குது ஆம்புலன்ஸ். 2022 வந்து இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஒய்ஃபுக்கு வந்து மெடிக்கல் பில் கட்ட முடியாத காரணத்தினால நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பிளான் பண்ணுறாரு, ஒரு $32 மில்லியன் வந்துட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் பேங்க்லேருந்து கொள்ளையடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணுறாரு. இதுக்கு உறுதுணையாக வந்துட்டு இன்னொருத்தரும் ஹெல்ப் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் பிளான் படி கொள்ளையடிக்க போன இடத்துல அந்த கொள்ளை வந்துட்டு சரியாக போகாதனால அந்த இடத்துலேருந்து அப்ஸ்கண்ட் ஆகுறாங்க. தப்பிச்சு வர்றதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆம்புலன்ஸை வந்துட்டு ஹைஜாக் பண்ணுறாங்க. அந்த ஆம்புலன்ஸில் வந்துட்டு ஒரு அடிப்பட்ட காப்பு இருப்பார், அப்புறம் வந்துட்டு அங்கே ஒர்க்கர் இருப்பாங்களா, அவங்க எல்லாரும் வந்து கடத்தி வச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸில் இருக்கவங்களை ஹாஸ்டேஜாக வச்சுட்டு அங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஒழுங்காக தப்பிக்கிறாங்களா, ஃபைனலாக வந்துட்டு இந்த பணத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து படத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக காட்டியிருப்பாங்க. நல்ல த்ரில்லராக போகும்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.3. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 4th பிளேஸை பிடிச்சிருக்குது பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா த சாண்ட்ஸ் ஆஃப் டைம். 2010 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு டெசர்ட் அட்வென்ச்சர் ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இளம் பிரின்ஸ் இருப்பார். அவர் வந்துட்டு ஒரு பிரின்சஸ் கூட சேர்ந்து ஒரு சின்ன குத்துவால் இருக்கும். அந்த குத்துவாலை வச்சுக்கிட்டு டைமை வந்துட்டு நீங்கள் ரிவர்ஸ் பண்ணலாம். அந்த குத்துவாலை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை அழிக்கிற ஒரு மென்டாலிட்டி கொண்ட ஒருத்தரை வந்துட்டு தடுக்கணுங்க. ஸோ அந்த குத்துவாலை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காகவும் நடந்த தப்புகள் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்காகவும் இவங்க வந்துட்டு டைம் ட்ராவல் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. எனக்கு இந்த கதையை வந்துட்டு எப்படி ஷார்ட்டாக சொல்கிறதுனே தெரியல. பட் இதுதான் வந்துட்டு மெயின் பிளாட்டு. இந்த படம் சின்ன வயசில் எல்லாருமே பார்த்துருப்போம். கேம் பயங்கரமாக ஆடி இருப்போம். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் படம் இது. இது அட்வென்ச்சரு, ஆக்ஷனு, ஃபேண்டசி எல்லாமே கலந்த ஒரு பக்காவான பிளாக் பஸ்டரு. இந்த படத்தை வந்துட்டு மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். யோசிக்க வேணா, தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.8. அடுத்த நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்குது நாக்டர்னல் அனிமல்ஸ். 2016 வந்து இந்த படத்தை ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் கேலரி வச்சு ரன் பண்ணுற ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு இருக்கா. அவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட்கிட்டே இருந்து இவளுக்கு ஒரு நாவல் வருது. இந்த நாவலை வந்துட்டு ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறா. அவங்க 2 பேருடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துச்சோ அதே மாதிரி அந்த நாவல்லையும் வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குங்க. இதுக்கு மேலே க்ளீனாக சொல்ல முடியல. பட் இந்த நாவலில் இருக்கிறதும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதும் ஒரே மாதிரி இல்லைனாலும் ஒரே விஷயங்களை வந்துட்டு கன்வே பண்ண முயற்சி பண்ணும். ஸோ ஒரு ஸ்வீட்டஸ்ட் ரிவெஞ்ச் ஸ்டோரி இருக்க மாதிரி ஒரு நாவல் தான் இந்த நாவல். அண்ட் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அண்ட் வீக் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத வந்து ஆழமாக உணர வச்ச படம் வந்துட்டு இந்த படம் தாங்க. இந்த படமும் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாகிறதுக்குள்ளே பார்க்கணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு சொன்னோம் அப்படின்னா அதில் நிச்சயமாக இருக்கக்கூடிய படம். டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேக்ஸ் இருக்க படம். அமேசான் பிரைமில் இருக்குது, பார்க்கறனா பாருங்கள். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.6. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸ் பிடிச்சிருக்குது ஜோடியாக். 2007 வந்து இந்த படத்தை ஒரு காப் ட்ராமா ஃபில்மாக எடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு த்ரில்லர் ஃபில்ம்னே சொல்லலாம்னு வச்சுங்களேன். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1968 1983 வரைக்கும் அந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ அதை சுற்றி இருக்க மாகாணங்களில் வந்துட்டு கண்டினியூஸாக வந்து கொலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த கொலைகளை வந்துட்டு யார் செய்கிறா, எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ப்ராப்பரான க்ளூ கிடைக்காம அது யாருன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அலையால அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மொமெண்ட்டில் வந்துட்டு ஒரு கார்ட்டூனிஸ்ட் வந்து இதை யார் செஞ்சுருக்கலாம் அப்படின்றதுக்காக ஹெல்ப் பண்ணுவார். அண்ட் படம் வந்துட்டு ரொம்ப விறுவிறுப்பாக பயங்கரமாக போகுங்க. பட் வந்துட்டு படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து நான் எதிர்பார்க்காத மாதிரி இல்லாதனால எனக்கு ஒரு வருத்தம். அது மட்டும்தானே தவிர என்னால் அந்த கிளைமேக்ஸ் ஏற்றுக்க முடியல. எனக்கு வந்து ஒரு ஹோல்சம்னஸ் வந்துட்டு அந்த இடத்துல கிடைக்கல. அதனால தான் எனக்கு ஒரு இது. மற்றபடி படம் தரமான படங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். கொஞ்சம் பொறுமை வேணும், கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். அண்ட் இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலாக உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்டதுனால உண்மை கதையை வந்துட்டு அப்படியே எடுத்துட்டாங்க. ரொம்ப பெருசாலாம் மாடிஃபை பண்ணல. அதனால தான் அந்த படத்துடைய கிளைமேக்ஸை வந்துட்டு அப்படியே வந்துட்டு டெலிவரி பண்ணதுனால அந்த ரியாலிட்டி வந்துட்டு நமக்கு எப்பயுமே கசக்கும்பாங்கல்ல, அது மாதிரி எனக்கு கசந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸ் பிடிச்சிருக்குது பிரிசனர்ஸ். 2013 வந்து இந்த படத்தை ஒரு சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரி ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோவோட 6 வயசு பொண்ணு வந்து காணா போயிடுவா. இந்த பொண்ணை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவள் காணாமல் போய் சில நிமிஷங்கள்லேருந்து சில மணி நேரங்கள் ஆக இவருக்கு பயம் வந்துட்டு அதிகமாகும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு நம்பி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளே வந்துட்டு இறங்கி தேட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு வந்துட்டு இவரே களத்தில் இறங்கி தேட ஆரம்பிப்பார். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி இவருக்கும் சரி ஒரு க்ளூவுமே கிடையாதுங்க.
இருக்கிற ஒரே ஒரு க்ளூ என்னென்னா ஒரு வேன் வந்துட்டு அந்த இடத்துல பார்க் பண்ணி நிற்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும்தான் ஒரே ஒரு க்ளூ. அந்த க்ளூவை வச்சுக்கிட்டு சுற்றுன்னு சுற்றி கடைசியில் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அந்த குழந்தைய, அண்ட் யார் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக காட்டியிருப்பாங்க. பட் இந்த படமும் வந்து இடைக்குள்ளே கொஞ்சம் நேரம் போகிறப்ப எல்லாம் வந்துட்டு தூக்கம் வர மாதிரிலாம் இருந்துச்சு. பட் பல்ல கடிச்சிட்டு உட்காந்து பாருங்கள், கிளைமேக்ஸ் தரமாக இருக்கும், என்னை நம்பலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.5ங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்கோங்க ப்ளீஸ்ரா, கெஞ்சிரேன்டா, முடியலடா வயசான காலத்தில், சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்கடா. அடுத்து இன்னொரு தரமான வீடியோவில் சந்திப்போம். பாய்.